ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஆம்பிளிஃபையர் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இது வந்து ப்ராசஸிங் முன்னாடி ஒரு வீடியோ, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ப்ராசஸிங் முன்னாடி வந்து ஒரு வீடியோ வித் வந்து அதனுடைய என்னென்ன ஸ்பேர்ஸ் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து அசம்பிளிங் முன்னாடி ஒரு வீடியோ. இது வந்து 5.2 வித் வந்து FT003யோடு போடுறோம். இதனுடைய கேபினட் எங்களுடைய கேபினட், ஃப்ரண்ட் பேனல் எங்களுடைய கேபினட். தென் வந்து அதனுடைய இன்டர்னல் அக்சசரிஸ், ஒரு கண்ட்ரோல் போர்டு. இது வந்து எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதிலே ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு கண்ட்ரோல் போர்டு. தென் வந்து ஒரு 5 சேனல் போர்டு. இது வந்து SMD டைப்பு. மேக்ஸிமம் 50 வோல்ட் ஏசி வரைக்கும் கொடுத்துக்கலாம். இது வந்து இந்த 5 சேனல் போர்டு வந்து 5 சேனலுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து 2 6 பெட் மோனோ. அந்த 2 6 பெட் மோனோ வந்து ஃபார் சப்புக்காக 2 சப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்ஸிங் வந்து பத்தாது. ஏன்னா நாங்கள் கொடுக்குற சோர்ஸ் வந்து 45045 12 ஆம்ப்ஸு, அதாவது ஒரிஜினல் 12 ஆம்ப்ஸு SWG 16 மூலமாக பண்ணியிருக்கோம். ஒரு 16 கேஜ் வயர் வந்து 6 ஆம்ப்ஸ் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் கரண்ட் ரேட்டிங். 6 × 2 12 ஆம்ப்ஸு. அப்போ 12 × 45 540 VA இதனுடைய ஒரிஜினல் பவர் ரேட்டிங். அடிஷ்னலாக வந்து 2 12012 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபார் அனதர் உங்களுக்கு வந்து ஃபேனு, லைட்டிங் ஆர் உங்களுக்கு இந்த போர்டுக்கு, கண்ட்ரோல் போர்டுக்கு தேவையான பவர் சோர்ஸ் எடுக்கிறதுக்காக 12012 ஆம்ப்ஸ் 2 வைண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய இன்டர்னல் அக்சசரிஸ் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு பவர் சப்ளை, 2 6 பெட் போர்டு, ஒரு 5 சேனல் போர்டு, தென் வந்து ஒரு கண்ட்ரோல் போர்டு. இன்னும் FT003 ஃபிக்ஸ் பண்ணல, FT003 ஒன்று. தென் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒரு யூனிட் போட்டிருக்கோம், ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன். இது வந்து 5.1 ப்ரொடக்ஷன். நம்ம 2 சப்பு யூஸ் பண்ணுறதால அடிஷ்னலாக ஒரு ரிலே மட்டும் இங்கே ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு இடத்த கொடுத்துருக்கோம், அதை ஃபிக்ஸ் பண்ணோம். தென் வந்து இங்கே வந்து FT003க்கு தனியாக வந்து ஒரு வைண்டிங், அதாவது தனியாக ஒரு 12012 ஆம்ப்ஸு தனியாக போட்டுருவோம். அதுக்கு போட்டு அதுக்கு ஒரு பவர் சப்ளை இங்கே வைக்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து இந்த இன்டர்னல் அக்சசரிஸு. ஸோ இன்டர்னல் அக்சசரிஸ் பெருசாக இருக்காது, ஏன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு கம்பைன் பண்ணியாச்சு. அதாவது பவர் ஆம்ப் போர்டு வந்து ரெண்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணியாச்சு. 5 சேனல் போர்டு ஒன்று தனியாக கொடுத்தாச்சு. அது மாதிரி கண்ட்ரோல் போர்டு வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டு. தென் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், பவர் சப்ளை வந்து 2 பவர் சப்ளை வரும். ஒன்று வந்து உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளை, தென் வந்து 12012 ஆம்ப்ஸ் எடுத்துக்குள்ள பவர் சப்ளை. தனியாக ஒரு சின்ன போர்டு வந்து உங்களுக்கு இன்னும் அதை எடுத்து வைக்கல, 12012 ஆம்ப்ஸு. தென் ஒரு குட்டி பவர் சப்ளை, அது வந்து FT003க்காக 12 வோல்ட் கொடுக்குறதுக்காக. ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் அக்சசரிஸு. இப்போ ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து டைப் 16/4 இன்ச்சஸில் போட்டிருக்கோம். டைப் 16 4 இன்ச்சஸ்ஸு SWG 16 கேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். 540 VA எடுக்கும். 540 VAனா நம்ம ஆஸ் பர் தியரட்டிக்கல் கால்குலேஷன் ஒரு 200 வாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சப்புக்காக தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்டு வந்து 140 வாட்ஸ் வந்து சேனல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஓரளவு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெக்குயர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ராப்பிங் ஆஃப் வோல்டேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஹீட்ஸிங்கும் வந்து டபுள் ஹீட்ஸிங் போட்டிருக்கோம். ஏன்னா பவர் சோர்ஸ் அதிகமாக இருக்கிறதால வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதால அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹீட்ஸிங் தான் நம்பி ஆகணும். ஹீட்ஸிங் போட்டிருக்கோம். அடிஷ்னல் ஹீட்ஸிங், சைன்மை ஹீட்ஸிங்கோடு சேர்த்து இன்னொரு ஹீட்ஸிங் போட்டிருக்கோம். அது மாதிரி வந்து கூலிங் வந்து கொடுக்குற ஃபேன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பவர் கன்சியூம் பண்ணக்கூடிய மோனோ போர்டை வந்து நியர்பை வச்சுருக்கேன். இந்த 5 சேனல் போர்டு வந்து அதிகமான பவர் கன்சப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்ம தியரட்டிக்கல் கால்குலேஷன் மூலமாக இதனுடைய பவர் கன்சப்ஷன் வந்து ஒரு 150 வாட்ஸ் தான் இதனுடைய பவர் கன்சப்ஷன் எடுத்திருக்கோம். 30 வாட்ஸ் ஃபார் சேனல், 5 சேனலுக்கு 150 வாட்ஸ் தான் பவர் கன்சப்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இதுக்கு வந்து அதிகமான கூலிங் சர்ஃபேஸ் தேவையில்லை. அதனால் இது வந்து ஃபேன் வந்து இந்த இடத்துக்கு போட்டிருக்கோம். தென் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு இன்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து நம்ம வந்து 7 சேனலுக்கு தேவைப்படுது. இது வந்து 5.1 தான். அடிஷ்னலாக ஒரு ரிலே மட்டும் எடுத்துகிட்டு ரிலே காயில் கனெக்ஷன் பண்ணி அதை எடுத்துக்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் வந்து இங்கே வந்து பவர் சப்ளை, டியூவல் பவர் சப்ளை. இந்த டியூவல் பவர் சப்ளை பார்ப்போம். இதில் வந்து 15,000 மைக்ரோஃபேரட் பை 100 வோல்ட் போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து 45 வோல்ட் வந்து நம்ம டிசி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 60+ வந்துடும்.
அப்போ 60+ வந்துருன்னு சொன்னால் வந்து நம்ம சேஃபஸ்ட் சைடு வந்து 100 வோல்ட்டு டிஸ்டர்ன் பண்ணக்கூடிய கண்டென்சர் போட்டிருக்கோம். அப்போ 50 வோல்ட் டிஸ்டர்ன் பண்ணும், 15,000 மைக்ரோ ஃபேரட் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து பவர் வோல்டேஜ் ட்ராப்பிங் வந்து மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பிசிபி ஒரு காம்பேக்ட் பிசிபி. அதில் வந்து ஒரு டியூவல் சப்ளை 2 சிங்கிள் சப்ளைக்கு வந்து ரெகுலேட் பண்ணி எடுத்துக்க முடியும். இப்போ பார்க்கலாம் டீட்டெயில்ஸு. இது வந்து இன்புட், ஏசி இன்புட் வந்து இங்கே கொடுக்கணும். ஏசி இன்புட் இங்கே கொடுத்துட்டோமா 3510 டயோட் மூலமாக உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளை இங்கே வந்துடும். இந்த சிபியூ கனெக்ஷன் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு சிபியூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டியூவல் சப்ளை வந்துடும். அந்த டியூவல் சப்ளையில் அன்வான்ட் ஆர்எஃப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அந்த ஆர்எஃப் டிஸ்டர்பன்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்காக வந்து 104 400 வோல்ட்டு செராமிக் கண்டென்சர் போட்டிருக்கோம். ஸோ இது போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்எஃப் டிஸ்டர்பன்சஸ் எலிமினேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் 1K. இந்த ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் 1K எதுக்காகனா உங்களுக்கு வந்து ஒன்ஸு சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது வந்து கண்டென்சரில் இருக்கிற சார்ஜை வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும். அது டிஸ்சார்ஜ் பண்ண முடியலன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து ஸ்பீக்கர் வழியாக தான் அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அதாவது ஸ்டோரேஜ் ஆன சார்ஜு குயிக்காக டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு பவர் சப்ளைலையும் வந்து நம்ம வந்து ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் போட்டாகணும். அந்த ப்ளீடிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வாட் MOR மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர் அதுதான் போடணும். வேறு கார்பன் ரெசிஸ்டர்லாம் போடக்கூடாது. போட்டால் வந்து அது வந்து மெல்ட் ஆகிடும். இது வந்து MOR வந்து உங்களுக்கு மெல்ட் ஆகாது. அதே மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிங் அடித்து போட்டிருக்கோம். அதை பிசிபி மேலே டச் பண்ணக்கூடாது. ஏன்னா நல்ல சூடாக இருக்கும், அது நம்ம டச் பண்ணியும் பார்க்கக்கூடாது. அதை பிசிபி மேலே வந்து டச் ஆகாமல் இது போட வேண்டியிருக்கு. இது நாங்கள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீட்டாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வந்து ஸ்லோவாக வித்தின் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து கண்டென்சரில் இருக்கிற சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். இது வந்து டியூவல் பவர் சப்ளையுடைய அக்சசரிஸு. ஒரு 3510 டயோடு, 2 கண்டென்சர், ஹெவியான கண்டென்சர், தென் 104 400 வோல்ட்டு, 1K ரெசிஸ்டர், 2 வாட் MOR. இதுதான் வந்து பவர் சப்ளையுடைய டீட்டெயில்ஸு. நெக்ஸ்ட்டு அதையே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12012 2 ஆர்ம்ஸ் வைண்டிங்கை வந்து 2 வைண்டிங் இங்கே எடுத்து வந்து கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா 3 பின் CPU யூஸ் பண்ணியிருக்கோம். கம்பல்சரியாக ஈச் அண்ட் எவ்ரி மெக்கானிக்ஸ் வந்து இந்த மாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண பிறகு வந்து நாய்ஸஸ் கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு வைண்டிங்கையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் சால்டரிங் வச்சுட்டிங்கன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதாவது லோ பவர் சப்ளை, லோ பவர் கன்சப்ஷன் உள்ள உங்களுக்கு வந்து பவர் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நம்ம வந்து 3 பின் ஆர்எம்சி அண்ட் 2 பின் ஆர்எம்சி மூலமாக எடுத்தால் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு. ஒன்ஸ் அசம்பிள் பண்ண பிறகு ஏதோ ஒரு கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நாய்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ சால்டரிங் பண்ணியிருந்தோமா அதை எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் வந்து கண்டிப்பாக வந்து 3 பின் CPU அண்ட் 2 பின் ஆர்எம்சி கனெக்டர்ஸை யூஸ் பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 12012 ஆர்ம்ஸு, 2 வைண்டிங், அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் 2 வைண்டிங் இருக்குது. 2 வைண்டிங்கை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு இன்டர்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4007 டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் சைடு ஒரு டயோடு இருக்கும், லெஃப்ட் சைடு ஒரு டயோடு இருக்கும். தென் வந்து 1025 எலக்ட்ரான் கண்டென்சர் போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து சென்டர் டாப் ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகி உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு டிசி, அது 12னா 15 to 16 வோல்ட்டு டிசி ஆகிடும். பக்கத்துலேயே வந்து நம்ம வந்து 7812 ரெகுலேட்டர் போட்டிருக்கு. அந்த 7812 வந்து 7812 ரெகுலேட் பண்ணி உங்களுக்கு 12 வோல்ட்டு சோர்ஸாக வந்து 2 பின் ஆர்எம்சி கனெக்டர் மூலமாக வெளியே வந்துடும். அந்த 2 பின் ஆர்எம்சி கனெக்டர் மூலமாக இருக்கிற சப்ளை வந்து நம்ம ஃபேனுக்கு, லைட்டிங்க்கு, விஎம் மீட்டர் இந்த மாதிரி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 2 ப்ரொவிஷன் வந்து உங்களுக்கு 7812லேருந்து அவுட்புட் கிடச்சிரும். இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நாய்ஸ் வருது, அப்போ ஃபேன் கனெக்ஷன் அவுட்புட்டை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர் ஈவன் இன்புட் கனெக்ஷனையும் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அந்த வைண்டிங் இருக்கிறதால நமக்கு நாய்ஸ் வருது. ஏன்னா இங்கே எல்லாமே வைண்டிங் பண்ணும்போது ஒரு கிரவுண்டும் அடுத்த கிரவுண்டும் மிங்கிள் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி மிங்கிள் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் ஆகுது எந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக எய்தர் 2 பின் ஆர்எம்சி டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், ஆர் உங்களுக்கு வந்து இன்புட் கனெக்ஷனையும் டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கனெக்ஷனை மாற்றி கொடுக்கலாம். அதாவது இங்கே கொடுக்க வேண்டிய வைண்டிங்கை அங்கே கொடுக்கலாம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிரவுண்ட் வந்து செட்டிலைட் ஆகிடும். கிரவுண்ட் செட்டிலைட் ஆகிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னால், நாய்ஸஸ் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இது தேவையில்லாத ஒரு பவர் சப்ளை, அதாவது ஆம்பிளிஃபையர் ஆப்ரேஷனுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது ஒன்லி ஃபார் லைட்டிங் பர்பஸ்ஸு, கூலிங் பர்பஸ் இந்த மாதிரி தான்.
ஸோ இப்போ ஆம்பிளிஃபையரை ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கனெக்ஷனாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து நாய்ஸ் ஃப்ரீ வந்து ஒரு ஆம்பிளிஃபையரை அசம்பிள் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக இது வந்து 2 பக்கமும் 7812 போட்டிருக்கோம். எங்களுக்கு 7805 தேவையில்லை. ஏன்னா நாங்கள் கண்ட்ரோல் போர்ட்லேயே 7805 ரெகுலேட் ஆகிட்டு வந்துடும். அதை தூக்கி யூஎஸ்பிக்கு போட்டுப்போம். அதனால் 7812 2 சைடும் போட்டிருக்கோம். இது வந்து பவர் சப்ளை டீட்டெயில்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன பவர் சப்ளை போடணும், என்ன டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பவர் சப்ளை போடணும்னு சொல்லிட்டு. நார்மலாக வந்து 10063 NF, அப்படி இல்லைன்னா 4750 வோல்ட் வந்து நம்ம 24 வோல்ட் 30 வோல்ட் போட்டோமா அது வந்து ஒரு 4 கண்டென்சர் போட்டுக்கலாம் இந்த பவர் சப்ளையில். அப்படி இல்லைன்னா ஒரே கண்டென்சராக வந்து பெரிய கண்டென்சராக வந்து ஒரு 15100 வோல்ட் போட்டோமா என்ன வோல்டேஜ் வந்தாலும் இது விஸ்டாண்ட் பண்ணிக்கும், இது ப்ராப்ளம் இருக்காது. இது பவர் சப்ளை யூனிட் முடிஞ்சு. தென் அதேமாதிரி 6 பட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் சப்ளை கொடுக்கும்போது சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. டியூவல் பவர் சப்ளை மட்டும் எடுத்து இந்த ஆம்பிளிஃபையருக்கு கொடுத்தா போதும். இந்த பவர் ஆம்புன்னு கிடையாது, எந்த பவர் ஆம்புக்கும் வந்து டியூவல் பவர் சப்ளை ஒன்ஸ் நம்ம வந்து கண்டென்சர், அதாவது உங்களுக்கு பவர் சப்ளையிலேருந்து எடுத்துட்டோமா அந்த பவர் சப்ளையுடைய 3 பாயிண்ட், அதாவது ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு, அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து பவர் ஆம்பு கொடுத்தா போதுமானது. இதுக்கு அடிஷ்னல் கிரவுண்டு இக்காரணத்தை கொண்டு எடுக்கக்கூடாது. தேவைகள் இருந்தால் பிறகு தான் வந்து பார்க்கணும். முதல்லையே வந்து நம்ம கிரவுண்டிங்காக அடித்து வச்சுட்டோமா உங்களுக்கு வந்து நாய்ஸஸ் க்ரியேட் ஆகிடும். அதாவது ஓவர் கிரவுண்டிங் ஆகும். ஓவர் கிரவுண்டிங் ஆகும்போது நாய்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ப்ராப்பராக வந்து பாடி எர்த்திங் கொடுக்கணும். அதாவது பாட்டமில் இருக்கிற வார்னிஷ்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா டைட்டன் பண்ணி வச்சுட்டோமா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பர்ஃபெக்டாக வந்து பாடியோட கிரவுண்ட் ஆகணும். கிரவுண்ட் ஆன பிறகு பவர் சப்ளை சோர்ஸ்லேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் கிரவுண்டு எடுத்துகிட்டு வந்து பவர் ஆம்பு கொடுத்துடணும். பவர் ஆம்பு கொடுக்கும்பொழுது எனி ஒரு டைரெக்ஷன் தான் கொடுக்கணும், 2 டைரெக்ஷனில் கொடுக்கக்கூடாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பவர் ஆம்புக்கு வந்து இந்த டியூவல் பவர் சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 3 வயரு, மறுபடியும் இன்னொரு 3 வயர் எடுத்து இந்த பவர் ஆம்புக்கு, மறுபடியும் 3 வயர் எடுத்து இந்த பவர் ஆம்புக்கு, அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. ஒன்ஸ் ஒரு சைடு என்ட்ரு ஆச்சுன்னா அந்த என்ட்ரிங் ஆன சைட்லேருந்தே அப்படியே அடுத்ததுக்கு பேரலல் பண்ணணும். பேரலல் பண்ணி அப்படியே வந்து சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இங்கே வச்சுட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து இங்கே கொடுக்கக்கூடாது. இங்கேருந்து பவர் சப்ளைக்கு மறுபடியும் வந்து கிரவுண்டை ட்ராவல் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்ஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படியே இங்கே வந்து இந்த பவர் ஆம்போடு முடிஞ்சு போயிடணும். ஸோ அந்த டியூவல் பவர் சப்ளை வேலை வந்து இங்கேருந்து எடுத்து பவர் ஆம்பு கொடுக்குறதோட மட்டும் நிறுத்திக்கணும். வேறு எங்கேயும் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து அந்த கிரவுண்டை ட்ராவல் பண்ண தேவை இருக்காது. என்ன தேவை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் கிரவுண்டை வந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துக்கும் கண்ட்ரோல் கிரவுண்டு இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், ட்ராவல் பண்ணிக்கலாம். பவர் ஆம்பு கிரவுண்டை மட்டும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பவர் ஆம்புக்கு மட்டும் கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, பவர் ஆம்பினுடைய கிரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் ஒயர் போட்டிருக்கேன். அந்த க்ரீன் ஒயர் வந்து பவர் ஆம்ப் கிரவுண்டு. அடுத்து ஆடியோ கிரவுண்டு வந்து தனியாக இருக்குது. அது வந்து 2 பின் RMC மூலமாக உள்ளே போட்டிருப்போம். அது வந்து ஆடியோ கிரவுண்டு. அந்த ஆடியோ கிரவுண்டுக்கு வந்து நம்ம என்ன கண்ட்ரோல் போர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரோல் போர்டுலேருந்து ஆடியோ கிரவுண்டை மட்டும் அந்த பாயிண்ட்டுக்கு தான் ட்ராவல் பண்ணணும். எடுத்துகிட்டு வந்து இந்த பவர் ஆம்பினுடைய கிரவுண்டோட மிங்கிள் பண்ணக்கூடாது. பவர் ஆம்புடைய கிரவுண்டோட மிங்கிள் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வந்துடும். இந்த போர்டுன்னு கிடையாது, எந்த போர்டு ஆனாலும் சரிங்க. பவர் ஆம்ப் கிரவுண்ட் வந்து ஹெவி ஸ்ட்ரென்த்துன்னு உள்ளது. அந்த இடத்துல வந்து ஆடியோபிள் கிரவுண்ட் எடுத்து வந்து வச்சோம்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இந்த கிரவுண்டிங் சர்க்குலேஷன் வந்து அந்த ஆடியோவில் போயிட்டு எல்லா ப்ரீ போர்ட்லேயும் உள்ளே போயிட்டு தான் சர்க்குலேட் ஆகி வெளியே வரும். அப்போ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ அது செப்பரேட்டாக ஒரு தனி பார்த்து கொடுத்துடணும். அது கொடுக்கணும்னு சொன்னால் ஆடியோபிள் கிரவுண்டை வந்து அந்த ஆடியோபிள் கிரவுண்டு உள்ள அந்த பவர் ஆம்பில் அந்த 2 பின் RMC அந்த இடத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தா நாய்ஸஸ் எதுவும் க்ரியேட் ஆகாது. வேறு அடிஷ்னல் கிரவுண்டிங் எதுவுமே தேவை இருக்காது எங்கள் அக்சஸரை பொறுத்த வரைக்கும். கண்ட்ரோல் போர்டில் இருந்து நம்ம வந்து ஒரு 3 கிரவுண்டு, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு ஒரு கிரவுண்டு, சரௌண்டுக்கு ஒரு கிரவுண்டு, சென்டர் அண்ட் சப்புக்கு ஒரு கிரவுண்டு, இந்த 3 கிரவுண்டு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பவர் ஆம்ப் சோர்ஸில் வந்து கொடுத்தா போதும். பவர் ஆம்ப் சோர்ஸில் அதுவும் இன்புட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல பவர் ஆம்பில் வந்து கண்டிப்பாக வந்து பவர் சப்ளை கிரவுண்டோட மிங்கிள் பண்ணாமல் இன்புட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக எந்த நாய்ஸும் இருக்காது, கிளியராக இருக்கும். அதுக்கு மேலே வந்து கண்ட்ரோல் போர்டில் இருந்து ஒரே ஒரு கண்ட்ரோல் கிரவுண்டு, அந்த கண்ட்ரோல் கிரவுண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பவர் ஆம்ப் போர்டில் இந்த இடத்துல கண்ட்ரோல் கிரவுண்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு பகுதி, அதாவது கண்ட்ரோல் கிரவுண்ட்னால் வந்து 2 பக்கமும் கிரவுண்ட் ஆகணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்ட்ரோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு பாடி கிரவுண்டு அடிச்சிடுறாங்க. பட் அந்த கண்ட்ரோலுக்கு வந்து ப்ரீஆம்ப்லேருந்து ஒரு கிரவுண்டு தேவைப்படுது. அதாவது நீங்கள் என்ன ப்ரீஆம்ப் யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரீஆம்ப்லேருந்து ஒரு கிரவுண்டு மேலே வந்து கண்ட்ரோலுக்கு மேலே வந்து அது வந்து பாடி கிரவுண்ட் ஆகும்.
ஒன் சைடு மட்டும் கிரவுண்ட் பண்ணக்கூடாது. கிரவுண்ட் பண்ணுறது வந்து 2 சைடும் கிரவுண்ட் ஆகணும். அதாவது கண்ட்ரோலுக்கு மேலே வரக்கூடிய இடத்துல எங்கேருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ப்ரீஆம்ப் போர்ட்லேருந்து. இப்போ இது வந்து எங்களுடைய கண்ட்ரோல் போர்டு. எங்கள் கண்ட்ரோல் போர்டில் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த 2 பின் RMC பக்கம் ஒரு பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அந்த பாயிண்ட்லேருந்து எடுத்து கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கேன். அடிச்சுட்டு போயிட்டு மறுபடியும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிரவுண்ட் பண்ணுறேன், பாடி கிரவுண்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பண்ணணும். இந்த கண்ட்ரோல் மட்டுமும் எடுத்துகிட்டு போயிட்டு பாடி கிரவுண்ட் பண்ணால் அது பண்ணுறதே வேஸ்ட்டு. அது வந்து ஒன்றும் எஃபெக்டிவே இருக்காது. அது வந்து கண்ட்ரோல் போர்டில் நம்ம என்ன கண்ட்ரோல் போர்டு யூஸ் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரோல் போர்டில் ஒரு பாயிண்ட், அந்த கிரவுண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணி அந்த கிரவுண்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து கண்ட்ரோலில் கொடுத்துட்டு அந்த கண்ட்ரோல் கிரவுண்ட் தான் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு பாடி கிரவுண்ட் பண்ணணும். இது முக்கியமான பாயிண்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் இஷ்யூஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ இது வந்து இப்போ பார்ட் அசம்பிளியில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆன உடனே கம்ப்ளீட் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஸ்பேர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.